வச்சிருக்கிறேன், வாங்கி வந்து வச்சு அதை வட்டி வச்சிருக்கிறேன். அதில் உங்களுக்கு நான் நல்ல ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டி தரப்போகிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி மீன் கறி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இப்போ இதில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். இதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புளி தேவை, அதை நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இவ்வளோ புளி எடுத்து தண்ணி விட்டு ஊற விட்டு அதை நான் பிணைஞ்செடுக்க போகிறேன். இப்போ இதில் நச்சீரகமும் மிளகும் எடுத்து வச்சுனா அதை நான் அரைச்சி தான் கடைசியில் போட போகிறேன். அப்போ அது அரைக்கிறதுக்கு எனக்கு அதுக்குள்ள நான் போட போகிறது நச்சீரகமும் மிளகும், நான் எடுத்து வச்ச உள்ளி, இந்த 6 கல் உள்ளியும், இஞ்சி சின்ன துண்டு, மற்றது இந்த சின்ன அப்படி வட்டி வச்ச தேங்காய் சொட்டு அதையும் போட்டு நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ள இனி தூள் சேர்க்க போகிறேன். இவ்வளவு பதத்தில் தாளித்து வதங்கினா காணும் உங்களுக்கு. இதுக்கு மேலே வதங்கினா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் போயிடும். அப்போ அது கறி டேஸ்ட் இருக்காது. இதோட அது எரியாமலே ஒரு கொஞ்சம் இப்படி ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்படி விட்டுட்டு தான் நீங்கள் அதில் நெருப்பில் வச்சு வறுத்தீங்களா தூள் எல்லாம் எரிஞ்சிடும். ரைட், இது வறுத்த ஜப்னா ஸ்டைல் தூள் தானே, அப்போ அது எரிஞ்சிடும். அப்போ அதுக்காக இப்போ நீங்கள் என்னென்ன தேங்காயும் அரைச்சி ஊற்றுறதால கொஞ்சம் அந்த தூள் வைக்க அடங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி என்ன ஆட் பண்ணுறேன். இதுதான் கொஞ்சம் முருக போகுது. இதில் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இதோடு சேர்த்து நான் புளியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ புளியை நான் கொஞ்சம் கொதிச்சாப்புறதான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், நான் கரைச்ச புளி அது நல்லா திக்காக கரைச்சிருக்கிறேன். இதையும் நான் இதில் சேர்க்கிறேன். இப்போ இதில் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு அரை ஆட் பண்ணுவோம். அதுக்கு எனக்கு தெரியும் அதுக்கு தேவையுண்டு. இன்னும் ஒரு அப்புறம் டேஸ்ட்டை பார்த்து செய்வோம். இப்போ நான் இதில் வெட்டி வச்ச அந்த 3 எடுத்து வச்ச பச்சை மிளகாய் வெட்டிட்டு அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். மீதி கருவேப்பிலை இப்படி இருக்குதுன்னுட்டு அது கடைசியில் தேவை. அதோடு சேர்த்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணினான். இதுக்குள்ள நான் தண்ணி விட போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி முதல் விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 1.5 லிட்டர் தண்ணி இப்போ விட்டுருக்குறேன். இதில் நான் பாருங்க நல்ல ஒரு பாறை மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு சமைக்கிறேன். பார்ப்பேன் நான் இது போட்டால் தூளெல்லாம் போட்டெல்லாம் செய்தாச்சு. பாருங்கள் மீன் இப்படி நல்ல வெள்ளை, அப்படி மீன் அவிஞ்சு இப்படி வெள்ளையாக இருந்தால் அது நல்ல ஒரு மீன். இதை பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த மீன் நல்ல மீனா கூடாத மீனாண்டே சொல்லிடுவேன். அப்படி எல்லாம் நல்ல மீன் நல்ல வெள்ளையாக அவிஞ்சிருக்கணும். பிறகு அது இன்னும் அவிய தூள் சேரும். இப்போ தான் நாங்கள் போட்டு இது பாருங்க நல்ல ஒரு பாறை மீன்.
இப்படியே திறந்து இந்த இதை அவிய விட்டுட்டு பிறகு கடைசியில் மூடுவோம். நாங்கள் இப்போ அவிய மட்டும் கொஞ்சம் திறந்து விடுவோம். இப்போ இதில் நான் அந்த உள்ளி மிளகு நச்சீரகம் மற்றது வேறு என்ன தேங்காய் சொட்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதை நான் இதுக்குள்ள இப்போ இதோட சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அது உள்ளி அதில் போட விருப்பம் இல்லைன்னா அதை போடாமலும் விடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்ச மீதி கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் இதுக்குள்ள போடுறேன். இதுக்குள்ள கரண்டி வைக்க எனக்கு பயம் உடைஞ்சாலும் மீன்கள். நீங்கள் பாருங்க, இந்த மீனுக்குள்ள வடிவாக இருந்துச்சு வந்திருக்குதுங்க. இன்னும் கறி வத்த வேணும். அப்போ நான் இதை இனி கொஞ்சமாக மீடியம் லோவில் விட்டுட்டு இதை நான் மூடி விட போகிறேன். இனித்தான் நான் மூடி விட போகிறேன். அப்போ அது நல்ல வடிவாக கறி காஞ்சி இப்படி அரைவாசியில் மூடி விடுங்கோ, அப்போ வடிவாக இருக்கும். இப்போ பாருங்கோ, கறி வந்து நல்ல வடிவாக எல்லாம் எண்ணெய் பிறந்து வந்திருக்கிறார். நல்ல ஒரு கறி, இந்த மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வாங்கோ, நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம். இதை இப்படி ஒரு கறியை நீங்கள் வச்சு பாருங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்தாங்க. நல்ல வாசமும் நல்ல ஒரு இந்த ஊரில் கறியல் சமைச்ச வெளியில் வாசமாக இருக்கும். நல்ல சமையல்காரர் வீடு வழியாக அப்படி இருக்குது. உண்மையாக நான் என்ன நானே புகழையில் நான் அப்படித்தான் இந்த கறியின் வாசம் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ, உங்களுக்கு அப்படி மனம் வரும். பாறை மீன் வாங்குங்க, இப்படி செய்து பாருங்க. உண்மையாக நல்லா இருக்குது. கறியெல்லாம் சூப்பராக வந்திருக்குது. நன்றி நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. Like